இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து பிரவீன்ராஜ் வந்து கேப்டன் ஆகிட்டார். அவர் நிறைய ரூல்ஸ் போடுறாரு. அவர் தன்னிச்சையாக தான் டீம் எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ வெசல் வாஷிங் அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்குமே தன்னிச்சையாக அவர் செலக்ட் பண்ணுறாரு. அதில் என்ன காமெடினா வெசல் வாஷிங்க்கு பார்வதியும் கெமியும் சூஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட மண்டையை யார் உடைக்க போகிறான்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் பேஜாரான ஆட்கள் தான். கெமி ஏதோ கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கெமி எகுர்னா சும்மா இருக்க மாட்டாங்க. பாரு கேட்கவே வேணாம். ஸோ பயங்கரமான ஒரு மண்டை உடைப்பு இருக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச டீம்ஸ் எல்லாம் சாதாரண ஆட்கள் தான். அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மிச்ச டீம்ஸுக்கெல்லாம் சாதாரணமாக ஆள் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அவமான சர்க்கிள்னு வச்சு ஒரு இடத்துல அவமானம் கார்னராக ஒரு ஷேம் கார்னர்னு அந்த இடத்துல ஏதாவது தப்பு பண்ண அந்த இடத்துல போய் நிற்கணுமா, எவ்வளோ நேரம் நிற்கணும், எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நான் தான் அப்போ அந்த டைமை பொறுத்து டிசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாரு வச்சு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க பிரவீன்ராஜை. அது எப்படி நீங்கள் அந்த டைம் டிசைட் பண்ணுவீங்க, இப்போவுமே சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஆளை பொறுத்து தான் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வாக்குவாதம். இப்போவே நீங்கள் ஏதோ ரூல் போட்டிங்கன்னா அது கிளியராக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரவீன்ராஜ் கிட்ட சொல்கிறாங்க. கடைசியாக விக்ரம் அங்கேருந்து இப்படி கை காமிக்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த ஷேம் கார்னரை மட்டும் விடுறா, கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு இப்போ பிரவீன்ராஜ் சொல்கிறாரு, சரி ஓகே இப்போதைக்கு அதை மட்டும் நம்ம சைடில் வச்சுப்போம், அதுக்கப்புறமா நான் அதை டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னோடனே, தன்னிச்சையாக செயல்பட தெரியாதா உங்களுக்கு, அப்போ விக்ரம் ஒரு கை காமிச்ச உடனே அவருக்கு பேச்சை கேட்டு இது பண்ணுறீங்க, உங்களுக்கு தன்னிச்சையாக சொந்த மூளை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து திட்டுறாங்க. கூடவே சேர்ந்துக்கிட்டு கமருதுன்னு அதே பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஸோ நீ சொந்தமாக முடிவெடுறா, அதான் பிரச்சனை, வேறு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது, நீ சொந்தமாக எதுனாலும் திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட சொல்கிறாங்க. பிரவீன் ஓகேன்னு சொல்கிறாரு. ரொம்ப நேரம் பேசி முடிச்சு கடைசி பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, எந்த நைட் வேணால் நீங்கள் என்னை வந்து எழுப்பலாம், யாருக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் பண்ணலாம், நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் பூரா நல்லா என்டர்டெயின் பண்ணணும், அப்புறம் எது தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துட்ருக்க மாட்டேன், நான் அதுக்கு வேறு ஸ்டெப்ஸ் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு நான் ரூல்ஸ் ஒபே பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டை கட் பண்ணுறது, காஃபி கட் பண்ணுறது, இது வார்த்தையாக அவர் சொல்லலை, இந்த லைனில் அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஸோ பேசிக்கலி நீ வந்து அதை தப்பு பண்ணுற கண்டஸ்டன்ஸை வந்து கார்னர் பண்ணுவேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அவரும் டப்புன்னு வாய் தவறி ஆமான்னு சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அதை எப்படி இல்லாமல் மாற்றுறாரு. இப்போ கடைசி திருப்பி வந்து பார்வதியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. இந்த ஒரு 1 வீக் மட்டும் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்களேன் பார்வதி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாரு வந்துட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. பாரு வந்து இவர் சொல்லி கேட்கவா போகிறாங்க, வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து சொந்தமாக டிசைட் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. இவர் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இவர் பாட்டுக்கு ஏதோ செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்வதியும் வந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர் சொல்கிறாரு, உங்களை இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஓப்பன் மைக்குக்கு வந்து ஹோஸ்ட்டாக போடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சூப்பர், நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீக் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்னெல்லாம் சண்டை நடக்க போகுது, யார் மண்டை உடைய போகுதுன்னு. உங்களுடைய கமெண்ட் சொல்லி